தமிழகம் ஆந்திர எல்லையை ஒட்டியுள்ள ஊத்துக்கோட்டை சோதனை சாவடியில் நாள் ஒன்றுக்கு ஆந்திர, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றது. இந்நிலையில் அவ்வப்போது சட்டவிரோதமாக குட்கா போதைப் பொருட்களை கடத்தி வரும் நபர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் 5 கிலோ 10 கிலோ என போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து வந்திருந்த நிலையில் இன்று காலை புத்தூர் பகுதிகளில் இருந்து சொகுசு கார் ஒன்றில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட அதிகப்படியான போதைப் பொருட்கள் மாநில சோதனை சாவடியை கடக்கப் போவதாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை போலீசார் மற்றும் ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி சாந்தி தலைமையிலான ஊத்துக்கோட்டை இன்ஸ்பெக்டர் தேவராஜ் மற்றும் உதவி ஆய்வாளர் பிரசன்னவரதன் தலைமையிலான போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தபோது ஆந்திர மாநிலத்திலிருந்து அதிவேகமாக வந்த சொகுசு கார், அதாவது ஷிப்ட் காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் இருந்த ஓட்டுநர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். இதனை அடுத்து சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை முழுமையாக சோதனையிட்டதில் ஷிப்ட் காரில் ஆந்திராவில் இருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. காரில் இருக்கும் போதைப் பொருட்களை தற்போது ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்துக்கு எடுத்து வந்து பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையை சேர்ந்த 41 வயதுடைய ஜோசப் தியாகராஜன் மற்றும் 31 வயதுடைய அருணாச்சலம் என்ற இருவர்கள் தான் இந்த போதைப் பொருட்களை கடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் வேறு எங்காவது இந்த போதைப் பொருட்கள் பதுக்க வைக்கப்பட்டுள்ளதா, அதே போன்று குடோன்களில் ஏதாவது பதுக்க வைக்கப்பட்டுள்ளதா என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த போதைப் பொருட்கள் சென்னை பகுதிக்கு எந்த பகுதிக்கு எடுத்து செல்லப்படுகிறது உள்ளிட்ட துருவி போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அதிகாலையில், அதாவது காலை நேரங்களில் தமிழக எல்லையில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் இருக்கும்போது 275 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் எடுத்து வரப்பட்டு அதை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுபோன்ற போதைப் பொருட்களை தொடர்ந்து எடுத்து வருவதை கண்காணிக்கும் வகையில் காவல்துறையினர் முடுக்கிவிடப்பட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா.